இதற்கிடையே பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். இப்போ இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் பாமக பாஜக இடையான இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறது தெரிய வந்துரும். இப்போ பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாமகவுக்கு அந்த வாக்கு சதவீதம் என்பது செக்யூர் பண்ணப்படுமா இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது? அந்த நோக்கத்துல அதிமுகவோடு கூட்டணி அமைச்சா அது அவர்களுடைய வாக்கு சதவீதத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருந்திருக்கலாம். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அது உண்மைதான். பாமகவுக்கு இயல்பாகவே அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய அந்த 10-11 தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதிகளில் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா பாஜகவை விட அதிமுக தான் செல்வாக்கான கட்சி. அவர்களோடு போகிறது தான் இயற்கையாகவே பாமகவிற்கு கூடுதல் பலத்தை தரும். அவருடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கு அதிகமான வாய்ப்பு அதிமுகவோடு போவதில் தான் இருக்கிறது. ஏன்னா பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் அந்த ஆற்காடு மாவட்டங்களும் இல்லை இங்கே இந்த வட ஆற்காடு மாவட்டங்கள் தென் ஆற்காடு மாவட்டங்கள் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அந்த பகுதியில் அதிமுகவுக்கு திமுகவுக்கு அடுத்து அதிமுகவிற்கு தானே செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ அவர்களோடு போகும்போது தான் இந்த வாக்கு வங்கியை பெருக்க முடியும். இந்த காரணத்தை தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியதாக நமக்கு செய்திகள் வந்துச்சு. அதனால்தான் அன்புமணி அவர்கள் தான் பாஜகவோடு செல்ல வேண்டும் என்று உந்தியதாக செய்திகள் வந்தது. இதனால் தான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. பாஜகவிலேயே அதிமுக பாமகவிலேயே பெரும்பான்மையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே போல முன்னணி நிர்வாகிகள் எல்லோருக்குமே அதிமுகவோடு போவதில் தான் உடன்பாடு இருந்தது. இன்ஃபேக்ட் பல கீழ்மட்ட தொண்டர்கள் இல்ல கீழ்மட்ட நிர்வாகிகள் மட்டத்துல எல்லாருமே அதிமுக அங்க இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்களோடு இணைந்து பயணிக்கவே ஆரம்பித்து விட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்படின்றதெல்லாம் செய்திகளாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு பெருத்த ஏமாற்றத்திற்கு இடையில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்பது வெளிப்படையாகவே நம்ம அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோடு தனிப்பட்ட முறையில் பேசும்போது தெரிகிறது. ஏன்னா இதுல பெரிய அளவிற்கு பாமகவினுடைய முன்னணி நிர்வாகிகளோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கோ பாஜகவோடு செல்வதில் என்ன அனுகூலம் இருக்கும் பாமகவிற்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில், அதுவும் தங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்கி காட்டுவதற்கு என்ன அனுகூலம் இருக்கோ அப்படின்றதுல இப்ப பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. மாறாக பாஜகவிற்கு வேண்டுமானால் பாமகவோடு செல்வதனால் அது பாமகவுக்கு தொடர்ந்து இந்த 30 ஆண்டுகள் இருக்கக்கூடிய 5% வாக்குகளை அதை பெற்று பாஜகவினுடைய வாக்கு வங்கி ஒட்டுமொத்தமாக அதிகரித்து இருக்கிறது என்று காட்டுவதற்கு பயன்படுமே ஒழிய அந்த ஓட் டிரான்ஸ்பர் என்றது பாமகவிற்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுதுன்றதுல பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது. அது ஒரு நியாயமான சந்தேகமும் கூட. அதனால்தான் ஒரு பெரிய அளவிற்கு உற்சாகமோ அங்க இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே நீங்க பாத்தீங்கன்னாலும் பாமகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரிய உற்சாகம் இல்லை. வழக்கமாக இது போன்ற ஒரு கையெழுத்தாகும் போது ஒரு தொகுதி உடன்படிக்கை ஏற்படும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தான் அவர்கள் அணுகுவார்கள். நம் படத்திலேயே நீங்க பார்க்கக்கூடிய காட்சியிலே பார்க்கும் பொழுது பாமகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னணி நிர்வாகிகள் மத்தியில பாஜகவோடு செல்வதில் பெரிய உற்சாகம் இருப்பது நமக்கு வெளிப்படையாகவே இல்லை என்பது தெரிகிறது. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைகள் ஏற்படும் போது எல்லாம் இறுதி செய்யப்பட்டு விட்டு கையெழுத்து போட்டு ஊடகத்தின் காண்பிப்பதற்காகத்தான் வருவாங்க. அது ஒரு ஆப்டிக்ஸ் மட்டும்தான், பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் தான். நீங்க அது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை தொகுதி உடன்படிக்கையோ இல்ல எண்ணிக்கையோ இல்ல தொகுதிகளோ முடிவு செய்யும் பொழுது எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். வந்தாங்க, மொத்தமே 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும், எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில பேட்டி கொடுத்துட்டு போவாங்க. எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டது பிறகு ஒரு நடைமுறைக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான் அந்த கையெழுத்து போட்டு ஊடக வெளிச்சத்துல அதை காண்பிப்பதற்காக தான் வருவாங்க. ஆனா இப்ப இங்க பல மணி நேரம் டிஸ்கஷன் நடந்து திருப்பியும் மீண்டும் தனிப்பட்ட முறையில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணாமலை வேல்முருகன் எல்லோரும் தனியா போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கடைசி நிமிடம் கையெழுப்பு நிமிடம் வரையும் கூட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்று அவர்கள் எப்படியாவது அதிமுகவோடு சென்று விடுவார்கள் என்று முந்தா நாள் ஈவினிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் அண்ணாமலை கடைசி நேரத்தில் தலையிட்டு சில உறுதிகள் கொடுத்ததாகவும் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள்ட்ட நேரடியாக இல்ல தொலைபேசியில் ஏதாவது தொடர்பு கொண்டு சில உறுதிகள் அளிக்கப்பட்டு அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டதாக பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டு அந்த கூட்டணி மாறுதல் ஏற்பட்டது. கடைசி நிமிஷத்தில் அதிமுக பக்கம் போகாமல் பாஜக பக்கம் இழுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள் எல்லாம் வருது. பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் நோக்கம் ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்கு எப்படியாவது தங்களிடம் கூட்டணி கட்சி எல்லாம் வருகிறார்கள், அதிமுகவை புறக்கணித்து விட்டு வருகிறார்கள்
அதாவது வந்து 2019 இருந்த பாஜக மீது இருந்த வெறுப்பு இப்பொழுது இல்லை. கூட்டணி கட்சியில் பாஜக பக்கம் வந்து தமிழகத்தில் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க அவங்க. பாஜக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இதெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். 2ஆம் இடத்தில் வந்து அந்த கூட்டணி வந்திருக்கிறது, பாஜக தான் இங்கு பிரதான எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இயல்பாகவே வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி மோடி தலைமையிலான இந்துத்துவா பாஜகவை வந்து வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு தேசிய அளவில் பயணிக்கிறாங்க. அதே முழக்கத்தை தான் தமிழ்நாட்டிலேயே வைக்கிறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு பாஜக தான் பிரதான எதிரி என்பதை போல ஒரு சித்திரத்தை வந்து பாஜக வந்து கட்டமைக்க நினைக்கிறது தமிழ்நாட்டில். அதை வலு சேர்க்கும் விதமாக கூட்டணி கட்சிகளை வந்து அவர்கள் பக்கம் ஈர்த்து அதுல எவ்வளவு வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு சோதனை முயற்சியில் தான் இறங்கியிருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டில் தாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிற கட்சி, மக்களால் இன்றளவு வெறுக்கப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற கட்சி அல்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை மட்டும்தான் கட்டமைக்க நினைக்கிறாங்க. இதனால வெற்றி வாய்ப்போ எந்த ஒரு வாய்ப்போ வந்து அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரகாசமாலாம் இல்லை. அதுவும் குறிப்பாக பாமகவோட பயணிப்பதனால் பாமக செல்வாக்கான இடத்துல பாஜக ஓட்டே கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து வெறும் வந்து பாஜகவினுடைய தனிப்பட்ட ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு நீண்டகால செயல் திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். 2026 மனதில் வைத்து அண்ணாமலை போடுகிற திட்டங்களே தவிர இதனால ஒரு பெரிய பயன் ஒன்றும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து கிடைக்க போறதில்லை. இப்போ நீண்ட கால திட்டத்திற்கு பாஜக பாமகவை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பாமகவினுடைய நீண்ட கால திட்டமாக ராமதாஸ் அவர்கள் நினைத்திருக்க முடியும், வாக்கு வங்கியை நம்ம தக்க வைக்கணும், பாஜகவோடு இணைஞ்சிட்டோம்னா இந்த இதுல ஓட்டு இல்லை அப்படின்னா சின்னத்திற்கு கூட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அடுத்த தேர்தலுக்கு அவர் யோசிச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கட்சி வெளியில தெரியணும், அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் இருக்கணும்னா அவர்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு இருக்கணும். மாநிலங்களவை சீட் மூலமா ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவியை அன்புமணி ராமதாஸ் வாங்குறார் அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அடுத்த தேர்தல்களை சந்திக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்குன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைச்சிருக்கலாம். இப்ப இந்த இரண்டு இதுல பார்க்கும்பொழுது எந்த ஆப்பர்ச்சுனிசம் வந்து சரியா பிளே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கையெழுத்திடுவதன் மூலமா பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் எக்ஸ்டென்ஷன் அடுத்த ஒரு ஆண்டுல அவருக்கு முடிய போகுது. மீண்டும் ராஜ்யசபா எக்ஸ்டென்ஷன் கிடைச்சு ஒருவேளை பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு நேர்ந்தால் அவருக்கு அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு மந்திரி சபையில இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து அந்த கோணத்தில் தான் வந்து இந்த ஒப்பந்தம் கையாளத்தாது என்றுதான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து அதுதான் உறுதியாக கொடுக்கப்பட்டது. அன்புமணி ராமதாஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கப்படும் என்று தனிப்பட்ட முறையில் வந்து தொலைபேசியில் பேசும் பொழுது அண்ணாமலை அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு உறுதி கொடுத்ததாக அதுதான் வந்து டிசைசிவ் ஃபேக்டராக, அதாவது இவர்கள் அதிமுக பக்கம் நேற்று முன்தினம் வந்து போய் பேசினப்போ அதையெல்லாம் முறியடித்து விட்டு இங்கே இழுத்ததற்கு முக்கியமான காரணம் அதுதான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுல தனிப்பட்ட முறையில் அன்புமணி அவர்களுக்கு வந்து மந்திரி சபை கிடைப்பதனாலோ இல்ல அவர் மீண்டும் ராஜ்யசபாவுக்கு அடுத்த 6 ஆண்டுகளுக்கு செல்வதனாலோ கட்சிக்கு என்ன பலன்? இப்ப நீங்க கட்சியில வந்து அவர்கள் செல்வாக்காக இருக்க பகுதியில பாஜகவிற்கு பெரிய பிரசன்ஸே கிடையாது. அவர்களோட செல்வதனால வந்து வெற்றி வாய்ப்பும் இல்லாதப்போ கீழ்மட்டத்துல உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நம்ம கட்சி அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவோடு செல்வது இல்லைன்னா இரு திராவிட கட்சிகளோட பயணித்ததுல தான் அவர்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. இங்க புதிதாக சோதனை முயற்சியாக ஒரு கட்சி வந்து நாங்க வளர்ந்துட்டோன்னு ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்க கட்சியோட போறதுனால என்ன வாய்ப்பு கிடைச்சிட போகுது? அதிகபட்சம் வந்து டெபாசிட் அப்ப காப்பாற்ற முடியுமா இந்த பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவால? அதுவே பெரிய கேள்விக்குறி. மேபி டெபாசிட் வேணா ஒரு இடத்துல காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். பட் அதனால வந்து தொண்டர்களுக்கு என்ன உற்சாகம் வரப்போகிறது? தனிப்பட்ட முறையில் தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் வந்து இதுல பெரிய லாபம் எல்லாம் கிடையாது. அன்புமணி வேண்டுமானால் வந்து அவர் தனிப்பட்ட முறையில அமைச்சராகலாம், அதுக்கப்புறம் 6 ஆண்டுகளுக்கு அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக பயணிக்கலாம். அதனால கட்சியை எவ்வளவு வளர்க்க முடியும், அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். இது போன்ற சில கட்சிகள் வந்து ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரசுடைய வாசனர் கூட இதே ஒரு காரணத்திற்காக தான் அந்த கூட்டணியில் பயணிக்கிறார் அப்படின்ற விமர்சனங்கள் வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.